இது சென்னையில் ஒரு விழா நடந்தது. அந்த விழா நடத்தியது வந்து அறநிலைத்துறை. அறநிலைத்துறைன்னு சொல்றதுக்கு பிறகு நீதிமன்றத்தை மதிக்காத துறை அப்படின்ற பேர் கூட வைக்கலாம். அப்படி ஒரு துறை வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தியது. குறிப்பாக யாருக்காக அது நிகழ்ச்சி நடத்தினா பூசாரிகள் நல மாரியமும் ஒரு கால பூஜை செய்யக்கூடிய வந்தவர்களுக்கு நலனுக்காக ஒரு அறிவிப்பு வெளியிடுவதற்கு மற்றும் சில நலத்திட்ட உதவிகள் செய்வதற்காக இன்றைக்கு வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தொடங்கி வந்து பல்வேறு வாக்குறுதிகளும் பல்வேறு திட்டத்திற்கு உண்டான செயல்களையும் சொல்லியிருந்தார். இன்னும் அதில் வந்து அவங்களுக்கு வந்து நிதியுதவி, ஓய்வூதியம் மற்றும் குடும்ப நல திட்டங்களை மேம்படுத்தப்படும் அப்படின்றது அதுக்கான அறிக்கையும் அதுக்கான நிதிநிலை பற்றி சொல்லியிருந்தார். பட் எதிர்கட்சியில் எல்லாம் அவர்களுடைய ஒரு கேள்வி இந்த இடத்துல வைக்கிறாங்க. என்னன்னா, கடந்த 4 ஆண்டுகள் இவர்கள் எங்கே போனார்கள்? இவர்களுக்கு கண்ணில் தெரியவில்லையா? 2021 26 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் இல்லை. ஒவ்வொரு ஆளுங்கட்சியும் வந்து ஆண்டுக்கு முன்னாடி தான் இந்த கட்சி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு தேர்தல் வர புரியுது. இப்பொழுதுதான் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் தான் இருக்கு. அந்த நேரத்தில் தான் இவர்கள் எல்லாம் தெரிகிறார்கள். இவர்கள் வந்து இப்பொழுதுதான் இவர்கள் வாக்காளராக தெரிகிறார்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து இது இருக்கு. அதே நேரத்தில் இந்த ஆளுங்கட்சி இந்த விழாவை நடத்தி முடித்த பிறகு என்ன, தங்கள் மீது இருக்கக்கூடிய இந்து விரோத நம்பிக்கையை மாற்றி விடலாம். அதன் மூலம் வந்து இவர்கள் மூலமாக பூசாரிகள் மூலம் பக்தர்களின் ஓட்டுகளையும் எளிதாக வாங்கிடலாம், இவர்கள் எளிதாக ஏமாற்றி விடலாம் சித்தாந்த. இப்படிப்பட்ட திட்டங்கள், இப்படிப்பட்ட அறிவிப்புகள் அதெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னாலே எலெக்ஷன் வருது அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பூசாரிகளுக்கு மட்டுமல்ல, இன்னும் பலதரப்பினருக்கும் இன்னும் பல அறிவிப்புகள் எல்லாம் இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் பலது வரும், நீங்க தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் வந்ததுக்கப்புறம் இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றவில்லையே அப்படின்னு சொல்லி தெருவா மக்கள் போராட்டமும் நடத்ததான் போறாங்க. இதுவே நம்ம பார்க்க தான் போறோம். நாளைக்கு ஜெயிச்சு வந்தாங்கன்னா அந்த ஒரு நிலை வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா தெளிவா பாருங்க, போன எலெக்ஷன் முடிஞ்ச பொழுது என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள், இந்த மாதிரியான கோரிக்கைகள், இலவசங்கள் என்னென்னமோ அறிவிச்சாங்க, ஜெயிச்சு வந்தாங்க. அதற்கப்புறம் மக்கள் இப்போ வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. இப்பதான் அந்த போராட்டங்கள்லாம் இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி எல்லா போராட்டத்துக்கும் ஒரு வாயடைத்து வைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஏதோ கொடுத்து எல்லாரையும் வாயடைக்க வச்சு இன்னைக்கு வந்து எல்லா போராட்டமும் இப்ப வந்து தற்காலிகமா ஒத்தி வச்சிருக்காங்க. இதைதான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இன்னும் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இவர்கள் கொடுத்த அந்த 5000 ரூபாய் அப்படிங்கக்கூடிய அந்த வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னைக்கு அரசாங்கம் திவாலாகி கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்கணும். சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த திட்டங்களுக்கு எல்லாமே இவர்கள் எங்கிருந்து பணம் தரப்போகிறார்கள்? கொடுக்குற 5000 விஷயத்துல கூட ஒரு நெருக்கடி விட்டு இவர்கள் மனசு வந்து கொடுத்தார்கள் என்றால் அப்படி இல்லை. ஏன்னா எதிர்கட்சியின் அழுத்தத்தின் பேரில் தான் அந்த திட்டமே வாக்குறுதி செயல்பட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அடுத்ததாக இன்னைக்கு இவர்களுடைய கூட்டணி பலவீனமாக இருக்க போகிறது. எப்படி அடுத்த எந்த பக்கமும் எதிர்பக்கமும் ஒரு பலமான கூட்டணி அமைந்து விட்டால், ஏன்னா மக்கள் மத்தியிலே இவர்களுக்கு நிறைய கெட்ட பெயர்கள் இருக்கின்றன. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது, போதையில் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். பெண்கள் பாதுகாப்பு எங்கே அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எல்லாமே வந்தாச்சு. ஸோ இதற்கு மத்தியில வந்து எதையாவது செஞ்சாதானே இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆட்சிக்குள்ள வர முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, திருப்பரங்குன்றத்துல இவர்கள் செய்த அந்த வேலை, அதற்கடுத்து இப்ப ரீசெண்டா கூட கந்த சஷ்டி கவசம் பாடுவதற்கு பல கோவில்களில் இவர்கள் அனுமதி தராமல் தடை விதித்தது. இந்த மாதிரி பல இந்து விரோத வேலைகளை இவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்து மக்கள் மனதில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய, அதுவும் இன்னும் சொல்ல போனா குறிப்பாக முருக பக்தர்கள் தான் தமிழகத்துல அதிக பேர் முருக பக்தர்கள். இன்னைக்கு நீங்க அந்த முருகர் பக்தர்களையே நீங்க வந்து விரோதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வருவது இன்னைக்கு அவர்கள் மனதில் வந்து ஒரு பெரிய அதிருப்தியை இந்துக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது, எல்லாரும் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு என்ன இப்ப தேவை அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து கிறிஸ்துவனை ஒரு பக்கம் சமாளிக்கலாம், துலுக்கனை ஒரு பக்கம் சமாளிச்சிட்டீங்க. இப்ப இந்த மக்களை எப்படி சமாளிக்கிறது? நீங்க வேணா நல்லா பாருங்க, ஹிந்து விரோதமாக ஒரு வேலைகளை செய்வார்கள். ஹிந்து ஒழிப்பு மாநாடு, அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துவார்கள். அது சனாதனத்தை தான் நாங்கள் சொன்னோம், ஹிந்துவை சொல்லவில்லைன்னு அப்புறம் மாத்தி பேசுவாங்க. ஆனா நீங்க பார்க்கணும், சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்று வைரலா இதுக்கு எடுத்துப்பட்டு இருந்தாங்க. வீரமணி விளக்கம் கொடுத்திருப்பாரு. அதுக்கு சனாதனம் என்றால் ஹிந்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமும் கொடுத்திருப்பாரு. அப்ப ஹிந்து ஒழிப்பு மாநாடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்துக்களை அழிக்கணும்னு ஒரு மாநாடு நடத்துவாங்க. அது ஒரு பெரிய அதிருப்தியை கிளப்பி விட்டுச்சுன்னா உடனே ஒரு 10 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவார். நம்ம அல்லையோ பாபு இருக்காரு, அவர் போய் பண்ணுவார்.
பண்ணிட்டு இதுதான் ஆன்மீக ஆட்சி, ஆன்மீக புரட்சி ஒரு ஆட்சி, 10 பேரை வச்சு பேசிடுவாரு. 10 பேர் வச்சு அதுக்கு ஒரு பேசுவாரு. அவன் எல்லாரும் மறந்துடுவாங்க. ஒரு பட்டண பிரவேசம் அப்படின்னு காலங்காலமாக நடத்துறது அதையவே தடுக்க முற்படுவார்கள். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படி இப்படி வெறுப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேற ஒண்ணு பண்ணிட்டு அவரையே என்ன பண்ணுவாங்க, யார் சம்பந்தப்பட்ட ஆதீனமோ சம்பந்தப்பட்டவர்களையோ இவங்களுக்கு ஆதரவா பேச வைப்பாங்க. பேசுவாரு. இது தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழகத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை. இது வந்து சேகர் பாபு தொடர்ந்து செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அவங்க மினிஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர்னா சேகர் பாபு தான். இன்னும் ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு, யாரையாவது வந்து அறநிலையத்துறை அமைச்சர்னு போன ஆட்சியில எல்லாம் யாருக்காவது யாரையாவது தெரியுமா, இவரதான்னு தெரியுது, எல்லாருமே சேகர் பாபு சேகர் பாபுன்னு சொல்றாங்களே அப்படின்னா, இன்னைக்கு உன் மினிஸ்ட்ரியிலேயே வேலை செய்யக்கூடிய உனக்கு எல்லா விதத்துலயுமே சரியா பக்கபலமாக இருக்கிறது அந்தால, அதனால நீ அந்தால புகழ்ற, அது எங்களுக்கு புரியுது. ஏன்னா உனக்கு வேற வழி இல்லை, நீ புகழ்ற, அது நல்லா தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு எப்படி நீங்க வந்து எப்படி வந்து ஒரு குள்ளநரித்தனமாக, அதாவது 2 வேலை இவங்க தொடர்ந்து செய்வாங்க. நீங்க அதை வந்து பார்க்கணும். ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, துர்கா ஸ்டாலினை போயிட்டு கோயில் கோயிலா போக வைப்பாங்க. கோயில் கோயிலா போயிட்டு அந்த கோயில்ல இது பண்ணு, அங்க பண்ணு, தேரோட்டத்துக்கு போ, அங்க போய் இதை கொடு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கோயில் கோயிலா அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்துக்களை வந்து இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட், இந்துக்கள் மனதை குளிர வைக்கிற. ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஒரு அப்பாவி மக்கள், இதெல்லாம் பார்த்து ஏமாந்து மறந்துடும். அவர் தாங்க அப்படி, இந்த அம்மா ரொம்ப பக்தியானவங்க, இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்துறது. இன்னொரு பக்கம் நான் தான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறது, இன்னொரு பக்கம் இவர் வந்து திருமண மந்திரங்கள் மோசமானது அப்படின்னு சொல்ல வேண்டும், கல்யாண மந்திரங்கள்லாம் மோசமானதுங்கிறது. இப்படியே வந்து மாத்தி மாத்தி பேசி இவங்க வந்து எலெக்ஷன் வந்தாச்சா உடனே எல்லாரும் வந்து இப்ப கூட உதயநிதி எங்கேயோ போய் வேல் வாங்கினாராம். எதுக்கு? நீங்க இதையே பத்தி கேவலமா பேசுனீங்க. திருப்பரங்குன்றத்துல நீங்க நீதிமன்றம் அனுமதித்த பிறகும் கூட நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு இதுவரை அனுமதி தரவில்லை. ஆனால் இப்ப அதை எல்லாத்தையும் நீங்க அந்த துரோகம்லாம் செஞ்சுட்டு, பூர்ணச்சந்திரன் ஒரு இந்து, இதற்காகவே அதுவும் உங்கள் கட்சியை சார்ந்தவர், உங்கள் சித்தாந்தத்தை பார்த்து வந்தவர், அவருக்கே நீங்க செய்யற அநியாயம் தாங்க முடியாமல் தன்னை தீயிட்டு கொளுத்தி கொண்ட ஒரு நபர், அவர் அந்த எந்த பக்கம் அவர் இறந்தாருன்னு கூட அந்த பக்கத்தை கூட நீங்க போய் இது வரைக்கும் பார்க்கல. இந்த அரசாங்கம் அதற்கான இழப்பீடு, ஏன்னா இது நிச்சயமாக இது அரசாங்கத்தினால் ஏற்பட்டக்கூடிய ஒரு உயிர் பலி. நிச்சயமாக இது யாருமே பேசவே இல்லையே தமிழகத்துல. இந்த அரசுனா, ஏன்னா இந்த அரசு ஒருவேளை நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது இதுல தீபம் ஏற்ற வேண்டும் என்று. அப்ப நீதிமன்றம் தீபம் ஏற்று என்று உத்தரவிட்ட பிறகும் நீங்கள் அதை ஏற்றாமல் காலதாமதம் செய்து நீதிமன்ற அவமதிப்பையும் செய்து, இனி நம்மளால் ஏற்ற முடியாதோ என்ற விரக்தியில் ஒருத்தர் தீ குளிச்சு இறந்து போறான்னா அது இந்த அரசாங்கத்தினால் ஏற்பட்டது தானே. தற்கொலைக்கு யார் தூண்டுகிறார்களோ அவர்கள் தானே குற்றவாளிகள், அப்படித்தானே நீ சட்டம் சொல்லுது. அப்ப நீ இன்னைக்கு குற்றவாளி அரசாங்கம் தானே. அப்ப இந்த மாதிரியான குற்றங்களை எல்லாம் தொடர்ந்து, இந்த மாதிரியான துரோகங்களை எல்லாம் தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்து வந்துட்டு, இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பூசாரிகள் மாநாடு நடத்தி இந்த பூசாரிகளுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு இதையெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்வது எதற்காக? அறநிலையத்துறையில் மாற்றம் கொண்டு வந்தோம் அப்படிலாம் சொல்லுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த கட்டணத்தை உயர்த்தியது இந்த அரசாங்கம் தான். ஆமா, கட்டண உயர்வு, போலி டிக்கெட் விற்பனை, சொத்துக்கள் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ வரைக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொன்னாங்களே, நீங்க தான் ஆன்மீக ஆட்சி, ஏன் வெள்ளை அறிக்கை தெரியல? அண்ணாமலை கேட்டார்ல, கொடுத்துருக்கலாமே. வந்தவனே வந்து ஒரு அறிக்கை விட்டு சேர்பாபு, நான் வந்தவுடன் வந்து சொத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக நாங்கள் டிரான்ஸ்பரன்சியா வெளியிடுவோம். இது வரைக்கும் அந்த அறிக்கை நீங்கள் வெளியிடவில்லையே. எத்தனை கோவில் வந்து ஆக்கிரமித்து கிறிஸ்துவ மற்றும் மசூதிகளுக்கான இதுக்காக குடியிடப்பட்டிருக்கிறார்கள். கோயில் இடத்தை தாரைவார்த்து மசூதிக்கு தாரைவார்த்தைகள் எத்தனை சம்பவங்கள் நடந்து விட்டது, எத்தனை சம்பவங்கள் நம்ம இங்கே இதுலயே நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து உற்று நோக்க வேண்டும். இப்ப கூட ஏன் இந்த பூசாரிகள் மாநாடு நடத்தி இவர்களுக்கு நலத்தொகைகளை வழங்குகிறோம் என்பதற்கு ஒரு அவர்களுடைய வாயிலிருந்தே வந்த ஒரு வார்த்தையை நம்ம உற்று நோக்க வேண்டும். எதிர்கட்சிகள் ஆன்மீகத்தில் அரசியல் செய்கின்றன, அவர்களுக்கு எதிராக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து அவங்களாம் நாளைக்கு வந்து இந்த இந்துக்களுக்கு செய்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய துரோகங்களை பற்றி இன்னைக்கு பேச போகிறார்கள். அந்த துரோகங்களிலிருந்து இந்துக்களை மடை மாற்றுவதற்கு, அதாவது திசை திருப்புவதற்காக நாங்க இந்த பூசாரிகளுக்கு இன்னைக்கு பணம் தரும், வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு மேலே நாம இதை புரிந்து கொள்ளாமல் இந்த ஆட்சி நிச்சயமாக இந்துக்களுக்கும் ஃபேவரான ஆட்சி என்று நினைத்து கொண்டிருந்தால் இந்துக்களை போன்ற முட்டாள் வேறு யாருமே இருக்க முடியாது.
அதனால இது வந்து நிச்சயமாக நான் 100% நம்மளால சொல்ல முடிகிறது, இது தேர்தலுக்காக ஒரு கண்துடைப்பு நாடகம், மக்களை திசை திருப்புவதற்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகம். இதோட நான் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் இதில் வச்சு நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து என் மனதை வந்து ரொம்ப மிகவும் வந்து வேதனைக்குள்ளாக்கிய ஒரு விஷயமாகவும் பார்க்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆதீனங்கள், ஆச்சாரியார்கள், இவர்கள் எல்லாருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் வணங்கத்தக்கவர்கள், போற்றத்தக்கவர்கள். நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை நெறியிலையும் தர்மத்தையும் போதிக்க கடவர்கள் அவர்கள்தான். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஆதீனங்களே இன்னைக்கு வந்து ஒரு ஆளும் கட்சியினுடைய சார்பாக ஒரு அரசியல் கட்சிகள் போல பேசுவது என்பது மனதிற்கு மிகுந்த வேதனையை நமக்கு கொடுக்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்க தொடங்கின்றிருக்கன. அது இவர்கள் கொடுக்கக்கூடிய அரசியல் அழுத்தத்தினாலா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் நமக்கு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், இலவசங்கள் கொடுப்பதும் கூட ஒரு விதத்தில் தர்மம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி இலவசம் கொடுப்பது ஒரு விதத்தில் தர்மமாகும் என்று எனக்கு புரியவில்லை. இரண்டாவது, தர்மம் புண்ணியம் அப்படி என்பதில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாத ஒரு காட்டுமிராண்டி ஆட்சியாளர்களை வந்து இவர் வந்து தர்மவான் புண்ணியவான் என்கக்கூடிய அளவில் அவர்களை சொல்லுவது என்பதை நம்மால துளியும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக அந்த பீடத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களை விமர்சிப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை தான். நம்ம வந்து போற்றத்தக்கவர்கள் அவர்கள் அனைவரும். ஆனாலும் கூட இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கும் பொழுது இதில் நமக்கு வந்து வேதனை அளிக்கிறது இவர்களுடைய அந்த வார்த்தைகள் என்பது. இலவசம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்காதா? இலவசங்கள் என்பது மக்களை சோம்பேறி ஆக்காதா? இன்னைக்கு நீதிமன்றமே இந்த கேள்வியை எழுப்பி எப்படி இப்படி இலவசங்கள் தருகிறீர்கள், ஏன் இதை வந்து நீங்க வந்து டெவலப்மெண்ட்ல கொண்டு போக மாட்டேன்றீங்க அப்படிங்கக்கூடிய கேள்விகளை வேதனையுடன் எழுப்பி கொண்டிருக்க நேரத்துல இதை தர்மம் அல்லது புண்ணியம் என்று சொல்கிறார்கள் என்றால் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆச்சாரியர்களுக்கு போதனை சொல்லக்கூடிய ஆச்சாரியர்களே இன்றைக்கு வந்து தர்மத்திற்கும் புண்ணியத்திற்கும் இப்படி ஒரு விளக்கம் தருகிறார்கள் என்பதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது மட்டும் இல்லை, இவர் மட்டும் இல்லை, இடையில பார்த்தா இன்னொரு ஆதீனம் சொல்றாரு, கருணாநிதி என்பதற்கு, அதாவது இறைவனை தேவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருணாநிதி அப்படிங்கக்கூடிய அந்த பதத்தை வந்து இறைவனை நோக்கி சொல்லக்கூடிய பதத்தை வந்து அவர் இன்னைக்கு சாதாரணமான ஒரு அரசியல், அதுவும் எப்படிப்பட்ட மனிதர் அவர்னு தெரியும் அந்த கருணாநிதி, அதையும் இதையும் அவர் வந்து சேர்த்து பேசியது இப்படி தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கோம். திடீர்னு வந்து இதுவும் வந்து ஆன்மீக ஆட்சி தான், அவர்களும் சேர்ந்து இவர்களோட பேசுவது என்பது, இதெல்லாம் தமிழகத்தினுடைய என்ன சொல்வது அப்படின்னு என்று நமக்கு தெரியவில்லை. இது இந்த மாதிரியான நிலை என்பதை ஆச்சாரியார்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களை பின்பற்றி நாம் நடந்து கொண்டிருக்க அடுத்த தலைமுறைகள் இவரை பின்பற்றி வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டியது இதுதானா அப்படி என்ற கூடிய கேள்வி எழுகிறது. ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்கிற நோக்கில தான் நாம் இதை வந்து இந்த இடத்துல அவர்களையும் விமர்சித்து பேச வேண்டிய ஒரு நிலைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு கபட நாடகமாடி அனைவரையும் ஏமாற்றி, நான் சொல்வது இந்துக்களை மட்டுமல்ல கிறிஸ்தவ துலுக்கர்களையும் கூட ஏமாற்றி தங்களை ஆட்சியில் வைத்துக்கொண்டு சுயலாபத்திற்காக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நிலை நீடித்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறும்.